ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு யுவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஈவில் நன்னில் குரோக்கோடைல் எஸ்கேப் தான் பார்க்க போகிறோம். எப்படியும் இந்த ப்ரோ கமெண்ட் பண்ணார், குரோக்கோடைல் எஸ்கேப் பண்ணுங்க ப்ரோ அப்படின்ட்டு. நானும் அதை பண்ணலான்னு வந்துட்டேன். ஏன்னா அவர் இப்போ தான் ஃபஸ்ட்டு கமெண்ட் போட்டிருக்காரு. சரி, அவர் கேட்டதுக்காக அவருக்காக நான் குரோக்கோடைல் எஸ்கேப் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். எனக்கு தெரிஞ்சு அடுத்து நான் ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு ஃப்ரீ ஃபயர் வீடியோ போடலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் அது கம்ப்ளீட் பண்ண முடியல. நான் கண்டிப்பாக கூடிய விரைவில் உங்களுக்கு எவ்ரி சண்டே ஃப்ரீ ஃபயர் வீடியோ வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. மற்ற நாளில் உங்களுக்கு தேவைன்னா வேறு ஏதாவது கேம் பிளே கமெண்ட் பண்ணிங்கன்னா அந்த கேம் பிளேவை கண்டிப்பாக போகிறேன். உங்களுக்காக கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க. பெல் பட்டனை மறக்காமல் ஆளில் போட்டு போயிருங்க. எப்பயும் போல் இந்த மாதிரி போர்டில் கிறுக்கிட்டு நம்ம ரெண்டாவது காரணம் தோணுன்னே இன்ட்ரோ பிளே ஆரம்பிச்சிடும். அதை பார்த்துட்டு வாங்க, நம்ம அடுத்து பேசுவோம். இப்போ மறுபடியும் வந்ததுக்கு நன்றி. நாம் அப்படியே இதெல்லாம் திறந்துட்டு மறுபடியும் மேலே போய் கரண்ட் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு இந்த பில்டிங்க்கு அந்த கரண்ட்டை தேடி நம்ம மேலே போயிட்டுருக்கோம். இப்போ மேலே போயிட்டு டோர் தர்றா ஓடுறா இவள் எனக்கு தெரிஞ்சு கீழே தான் இருக்கா. அவள் இப்போ நம்மளை பார்த்தானா உடனே மேலே வந்துடுவான். நம்ம அப்புறம் பார்க்க வைப்போம். எடுத்த உடனே கேபிள் கிடச்சிச்சு டக்குன்னு. இப்போ பார்ப்போமா? ஆஹா, பார்த்துட்டா. அது இந்த சொப்பன சுந்தரி அப்படின்னு யோசிக்கும் போது அவன் உடனுக்குடனே அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கிறான். அதனால் எங்களுக்கு எரிச்சல் ஆகுது. இந்த ஈவனோட இது வேற அப்பப்பா. சரி, இந்த டோரில் என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். ஒன்றும் இல்லை. லாக்கர் கோடெலாம் நமக்கு தேவையே இல்லை. இப்போ இதில் ஒன்றும் இல்லை. அப்படியே வேற எங்கேயாவது போவோம். சரி, அவள் எப்படி இங்கே மேலே வருவாள்? என்னத்துக்கு வந்திருக்கணுமே. ஃபோட்டோ தள்ளி விடுவோமா? வந்துட்டாடா. அடிங்கப்பா, ஜஸ்ட்டு மிஸ்ஸு. இந்நேரத்துக்கு நம்ம முடிச்சு விட்ருக்கோம். அங்கேயே நின்றுட்டு இருந்தோம்னா சுவிட்சை தட்டி விட்டு வேற எங்கிட்டாவது போவோம். வருவான்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா எப்பயுமே கீழே வருவா. வந்துட்டான், பார்த்துட்டான். அவளை இங்கிட்டு வர வச்சு நம்ம அந்த பக்கம் சுற்றிட்டு அப்படியே போயிட்டு நமக்கு இது எஸ்கேப்புக்கு தேவையான பொருள்லாம் தேடுவோம். நான் அவர் சொன்னோன்னு நான் பாட்டுக்கு எஸ்கேப் பண்ணுறேன்னு எனக்கு இந்த எஸ்கேப்பில் எப்படி பண்ணணும், என்ன பண்ணணும் முழுசாக தெரியல. ஒரு அவசரத்தில் நான் பாட்டுக்கு சரி வெறிகுண்டை வேங்கையாட்டம் அப்படியே புயல் வேகத்தில் கிளம்பிட்டு வீடியோ போடலான்னு வந்தால் வீடியோவில் எனக்கு எஸ்கேப் எப்படி பண்ணணும்னு ஞாபகம் இல்லை. கொஞ்சம் ஞாபகம் இருந்துச்சு. சரி, அந்த அதை வச்சு விளையாடுவோம் அப்படின்ட்டு நான் பாட்டு விளையாண்டுக்கிட்டு இருந்தேன். எப்பயும் போனால் கீழே போகணுன்னா ஒன்றும் க்ரௌபார் வேணும். அப்புறம் அதை பைப் ஒரு 4 பைப் இருக்கும். அதை ஆஃப் பண்ணால் தான் கீழே தண்ணி நிற்கும். அதுக்கேற்ற மாதிரி இப்போ க்ரௌபார் தான் தேடி இருக்கிறேன். எப்பயும் போல் அங்கிட்டு எங்கேயும் ரெண்டு இடத்துலையும் இல்லை. இந்த மூலையில் கிடக்குன்னு நினச்சேன். இந்த மூலையில் தான் கிடக்கு. எப்பயும் போல் நான் நினச்ச மாதிரி இங்கே தான் கிடக்குது. இதை எடுத்துகிட்டு அப்படியே போவோம். நம்ம இக்கரையிலேருந்து அக்கறைக்கு போவோம். அக்கறைக்கு போனால் தான் நமக்கு தேவையானது கிடைக்கும். ஆஹா, ஏதாவது ஒன்று பண்ணலான்னா தான் நம்மளை எரிச்சல் ஏற்றுறதுக்குனே வருது இந்த சொப்பன சுந்தரி. என்னத்தான் பண்ண நாம் எதுவும் பண்ண முடியாதும் இல்லை. நமக்கு தலைவலி கொடுக்கறதுக்குனே வருது. சரி, என்ன பண்ணுறது? அதை சகிச்சுக்கிட்டு போனால் தான் நம்மளால் இந்த கேமை முடிக்க முடியும். அப்படி தான் இந்த கேம் க்ரியேட் பண்ணிக்கிறாங்க. க்ரியேட் பண்ணவங்க அந்த சத்தத்தை கேட்டு வர மாதிரி க்ரியேட் பண்ணியிருந்தா பரவாயில்ல. நானும் ஏகப்பட்ட டைம் சத்தம் போட்டு இருப்பேன். நான் வரவே மாட்டேன். எனக்கு டென்ஷன் ஆகும். தேவையில்லாத டைம் வீட்டில் வேம்பா. தேவையான டைம் வரவே மாட்டான். கடுப்பாகும். சரி, அப்படியே அங்கிட்டு போய் அங்கே சுற்றி வருவோம். இங்கே ஃபோட்டோவெல்லாம் தள்ளிட்டு போனால் தான் இங்கிட்டு வருவான். நம்ம அப்படியே சுற்றிக்கிட்டு போயிட்டு அடுத்தடுத்து மறுபடியும் இக்கரையிலேருந்து அப்பா இப்படி தான் போகிறான். நல்ல தப்பிச்சோம். எப்பயும் போல நம்ம இக்கரையிலேருந்து அக்கறைக்கு போகணும். அக்கறைக்கு போனால் தான் நமக்கு தேவையான அந்த ஒரு பொருள் கிடைக்கும். அதாவது இந்த பைப் ஆஃப் பண்ணுறதுன்னு ஒரு இது வச்சுருப்பாங்க, சாவி மாதிரி. அந்த சாவி எடுக்கணும். அந்த சாவி நான் என்ன நினைத்தேன், அண்டர் கிரவுண்டில் தான் இருக்கும். நான் அண்டர் கிரவுண்டில் இருக்காதுன்னு நினச்சி நான் பாட்டுக்கு வேறு எங்கேயோ தேடிக்கிட்டு இருந்துட்டு விட்டுட்டேன். அது எங்கே இருக்குன்னே தெரியாமல் தேடிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் தெரியுது அண்டர் கிரவுண்டில் இருக்குன்னு. இப்போ அண்டர் கிரவுண்டுக்கு போனோம்னா அந்த கீ கிடைக்கும். அதை எடுத்துகிட்டு ஒவ்வொரு பைப்பையும் தேடி ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம குரோக்கோடைலை பார்க்க போகணும். இப்படியே போவோம். சல்லு புல்லுன்னு இறங்கு. இந்த இடத்துல நீங்கள் தண்ணி இருக்கும்போது தாராளமாக இங்கிட்டு போகலாம்.
சென்டராகவே போனால் பிரச்சனையே இல்லை. இது வந்ததுக்கப்புறம் ஏறிடும் டக்குன்னு, இல்லைன்னா உங்களுக்கு தான் பிரச்சனை. நம்ம எப்படி இதெல்லாம் ஓப்பன் பண்ணி இந்த கடைசி வந்தாலே இங்கிட்டு ஒரு இது இருக்கும். அதான் இந்த மாதிரி பச்சை கலரில் தண்ணி பைப் எங்கெங்கே வச்சுவாங்களோ அதுக்கு பக்கத்துலேயே நமக்கு தேவையான இது இருக்கும். அந்த பக்கத்தில் அதை ஓப்பன் பண்ணால் அந்த பைப்பை ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா தண்ணி நிற்க ஆரம்பிச்சிடும். ஸோ மொத்தம் 4 இருக்குது. 4ல் நம்ம ஒன்று ஆஃப் பண்ணுறோம், அடுத்தடுத்து ஆஃப் பண்ணணும். இப்போ நான் இங்கே வந்த எதுக்கு வந்தேன்னா, சொப்பனுக்கு இங்கே தான் இருக்கா பார்த்துட்டாவ. சரி அவன் ஒர்க்கு நம்ம அதுக்குள்ளே மற்ற இடத்துக்குலாம் போயிட்டு நம்ம வேலையை முடிப்பேன். ஏன்னா அவளை பார்த்துட்டு இருந்தோம்னா நாம் கடைசி வரைக்கும் நம்மளோட வேலையை முடிக்க முடியாது. அதனால் நாம் பாட்டு நம்ம வேலையை பார்க்குறதுக்கு போயிடும். 2வது இங்கே இருக்குது. எங்கன்னா இப்போ நம்ம இது பார்த்துருந்தோம் சுடுகாடு, அங்கே போனீங்கன்னா இன்னொன்று இருக்கும். இப்போ நான் அங்கே தான் போயிட்டுருக்கேன். அதான் இங்கே ஒன்று இருக்குது, இதை ஆஃப் பண்ணணும். இன்னொன்று ஞாபகம் வர மாட்டேங்குது டக்குன்னு, அது எங்கே இருக்குன்னு எனக்கு இது எனக்கு ஞாபகமே இல்லை சுத்தமாக. கண்டுபிடிச்சி நான் எங்கெங்கேயோ போகிறேன், அதை எடுத்துக்கிட்டு எங்கே போகிறதுன்னு தெரியாமல் நான் பாட்டுக்கு ஒவ்வொரு பக்கம் சுற்றுறது, எங்கிட்டு போகிறதுன்னு எனக்கும் தெரியல. நான் எங்கெங்கேயோ போகிறேன், எனக்கே புரியலை. ஆனால் கரெக்டாக ஆஃப் பண்ணணும். இப்போ ஞாபகம் வருது, ஈவில் ரன் ரூமுக்கு பக்கத்தில் ஒரு பாத்ரூம் இருக்கும். அந்த ரூமுக்குள்ளே ஒரு பைப் இருக்கும். நம்ம எப்படி இந்த கதெல்லாம் சாத்திட்டு ஓப்பன் பண்ணி மொத்தமாக இப்போ நம்ம 3 ஆஃப் பண்ணியாச்சு. இன்னும் ஒன்று தான். சரி நான் பாட்டு போவோம். பைத்தியமாய்வ நம்ம பாட்டுக்கு போகலான்னு பார்த்தா எழுத்தாப்புல நம்மள உசுரம் வாங்காது. ஐயோ எனக்கு ஹெட்செட்டை மாட்டிக்கிட்டு பக்கு 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 பக்குன்னு அடிச்சுக்குது. ஐயோ பாட்டுக்கு திடுதுப்புன்னு நமக்கு உயிரை வாங்கிட்டு இருக்கிறா. ஐயோ எனக்கு இந்த தனுஷ் படத்தை ஒரு டைலாக் வரும், சாமி எங்கேயாவது கூப்பிட்டு போயிடுவேன் போட்டுற கேட்டுற போகிறேன். அந்த டைலாக் தான் எனக்கு ஞாபகம் வருது அவளை பார்த்தா. ஐயோ திடுப்புன்னு நம்மளுக்கு எதுக்கு பயமுறுத்துறான்னு தெரியாமல் அவ பாட்டுக்கு வருவா. இதில் அந்த சவுண்ட் எஃபெக்ட் எடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல, ஏர்பட்ஸில் கேட்கல. நான் பாட்டுக்கு போட்டு பார்த்துட்டு இருந்தேன், எனக்கு சத்தமே கேட்கலாம் வரது. அப்புறம் தான் யோசித்தேன், என்னடா சத்தமே கேட்க மாட்டேங்குது. இதுக்கு முன்னாடி பார்த்துருந்தீங்களே அவள் நம்மளை பார்த்துட்டாலே ஒரு மாதிரி வேன்னு கத்திக்கிட்டே கிடப்பான், எரிச்சலாகும். 4வது கண்டுபிடிச்சாச்சு. இதை நான் யோசிக்கவே இல்லை, இங்கே தான் இருக்குன்ட்டு. அப்புறம் யோசிச்சு இந்த 4வது ஆஃப் பண்ணியாச்சு. பார்த்துடாடா எது பேசினாலும் இந்த மாதிரி தத்தம் முடிச்ச மூதேவி நம்ம பின்னாடியே துரத்திக்கிட்டு வரது எனக்கு எரிச்சலாகுது. இவளுக்கு இந்த பாட்டு கூட நல்லாயிருக்கும். சொப்பானா சுந்தரி உன்னை யாருக்கு வச்சுருக்கா, யார் வச்சுருக்காங்க எனக்கு தெரியும். யாரும் இல்லை, நீங்கள் நினைக்கிறத யாரும் இல்லை. அது யாருன்னா நம்ம ராடு, அவங்க அப்பன் ஐஸ்கிரீமு, அவன் குழந்தை ராடு தான் இவன் பையன். இது எனக்கு கொஞ்சம் பக்கமாக இல்லை. அப்போ நான் கேம் விளையாடும்போது எனக்கு கிடச்சிது. ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் விளாண்டுருக்கும் போது அப்போ நியூஸில் இது என்ன கிடச்சதுன்னா, இந்த மாதிரி ராடோட தான் ராடு இவன் பையன் அப்படின்னு. எனக்கே ஆச்சரியமாயிடுச்சு. ராடா நீங்கள் ஈவில் அண்ட் புரோக்கன் மாஸ்க்னு ஒன்று இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல, அதாவது ஈவில் அதை ஓப்பன் பலூன் எஸ்கேப்பில் ஓப்பன் ஸ்பேஸ் இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா, அதில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கொஞ்சம் தூரத்தில் ராடோட ஃபேக்ட்ரி தெரியும், ஐஸ்கிரீம் ஃபேக்ட்ரி அப்படியே தெரியும். நீங்கள் அந்த நம்ம ஜெல்சோன் ப்ரோவோட கேம் பிளே வீடியோலையும் பார்க்கலாம். அப்புறம் வேறு யார் போட்டிருக்காங்கன்னு தெரியாது சரியில்லை. நீங்கள் நிறைய பேர் அந்த புரோக்கன் மாஸ்க் வீடியோ நிறைய பேர் போட்டிருக்காங்க. அவங்க இதில் போய் பாருங்கள். அதில் யார் மேக்ஸிமம் காட்டினாங்கன்னு தெரியல. நான் பார்க்கும்போது ஜில்சூன் காமிச்சாங்க. ஜில்சூன் ப்ரோக்கு காமிச்சார், தெளிவாக காமிச்சார் அந்த இதில். இது ஐஸ்கிரீம் அந்த ஃபேக்ட்ரி அவ்வளோ, ஏன்னா ராடோட ஃபேஸ் முகத்தை கொண்டு எல்லாமே இருக்கும். அந்த இதில் நான் பார்த்தேன். இப்போ நான் இங்கே சுவிட்சு தேடிக்கிறேன். ஏன்னா இந்த சுவிட்சை போட்டால் தான் தண்ணி எல்லாத்தையும் எடுத்து விட்டு நம்ம குரோக்கடைல் எஸ்கேப் வெற்றிகரமாக பண்ணிக்க முடியும். நானும் அது எல்லா இடத்துலையும் தான் எனக்கு கிடைக்கவே இல்லை. எங்கேயோ தேட வேண்டியதாக இருக்குது. அதுக்கப்புறம் எல்லா இடத்துலையும் தேடி பார்த்தேன், அங்கிட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் எல்லா இடத்துலையும் தேடிக்கிட்டே கிடந்தேன். கடைசி வரைக்கும் எனக்கு அந்த சுவிட்சு கிடைக்கவே இல்லை. நானும் சரி நாம் ஒரு இடத்துல வருவோம், அந்த இடத்துக்கு பேசாமல் போய் பார்ப்போமான்ட்டு ஓப்பன் பண்ணி, இது நாம் வந்த இடம் இது கிடையாது, இன்னும் போகணும், அந்த இடத்துல போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு போனால் ஓப்பன் பண்ணுறேன். எதுவும் இல்லை.
கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த இடத்துல ஏதோ மினுக்குது. என்ன மினுக்குதுன்னு பார்த்தா சுவிட்சு. இதை தான் அந்த வீட்டில் எவ்வளோ நேரமா இதை கொண்டு போய் அதுக்குள்ளே போட்டு இந்த சுவிட்சை ஆன் பண்ணுவோம். ஆன் பண்ணி விட்டு நம்ம வந்துட்டு அடுத்து இந்த தண்ணியெல்லாம் போனதுக்கப்புறம் குரோக்கோடைல் எங்கே இருக்குதுன்னு பார்ப்போம். எங்கிட்ட இல்லை. இந்த சத்தம் கேட்டு ஈவிலன் வருவாளே என்ன எனக்கு தெரியல சரியா. இந்த சத்தம் கேட்டு ஈவிலன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்தானா நம்மளை ஒரே அடி, அப்புறம் நம்ம மேலேருந்து கீழே வரணும் தான் இருக்கும். இன்னும் நமக்கு வந்து ரெண்டு பொருள் தான் தேவைப்படுது. எனக்கு மேலேருந்து மொத்தமாக 2 பொருள் தான் தேவைப்படுது. இப்போ அதை எடுக்க தான் போயிட்டுருக்கிறேன். மொத்தமாகவே 2 பொருள். ஒன்று வந்து க்ரௌபாரு, இன்னொன்று வந்து அந்த ஒரு மீன். அந்த மீன் எடுக்கணும். நான் இந்த ஈவினில் எல்லா பக்கமும் தேடிக்கிட்டே அப்படியே பொறுமையாக இந்த பக்கம் வந்தேன். சரி வந்துட்டு அப்படியே போவோம். இந்த இடத்துல இருந்து அப்படியே எஸ்கேப் ஆகி நான் பாட்டு கீழே வந்தேன். கீழே வந்துட்டு எப்பயும் போல் வந்துட்டு நான் க்ரௌபார் எல்லாம் மேலே தேடி இருந்தேன். அப்புறம் தான் வந்து இங்கே வந்து கீ எடுக்கும்போது இந்த க்ரௌபார் கீழே போட்டுமிட்டு சரி இதை எடுத்துக்கிட்டு அப்படியே கீழே போய் அங்கே ஒரு செங்கல் இருக்கும். அந்த முதலைக்கிட்ட அந்த செங்கலை பிடிங்கி பேத்துட்டு அப்படியே என்ன பண்ணுவோம், மறுபடியும் மேலே இருந்து வந்து இதை எடுத்துகிட்டு போவோம். நீங்கள் கேட்டுக்கலாம் ப்ரோ வரும்போதே வந்து மீன் எடுத்துருக்கலாமேன்ட்டு. எனக்கு அந்த யோசனையே இல்லை. ஏன்னா வந்துட்டு நான் வந்து எந்த ஒரு ஐடியாவும் இல்லாமல் தான் இந்த கேம் விளாட ஸ்டார்ட் பண்ணேன். கிட்டத்தட்ட வந்து 3/4 மணி நேரம் வீடியோ வந்துருச்சு. அதை ஷார்ட் பண்ணி நிறையா கட் பண்ணி 20 நிமிஷத்துக்கு கொண்டு வந்து போட்டேன். ஏன்னா எப்பயுமே வந்துட்டு கேம் பிளே வீடியோ போடுறவங்க பக்கமாக வீடியோ போட்டிருந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த கேம் பிளேயோட ஃபுல் டீட்டெயில் தெரியும்னு அர்த்தம். என்னென்ன எஸ்கேப் பண்ண என்னென்ன பொருள் தேவை எஸ்கேப் பண்ணுறதுக்கு அப்படின்னு. அதை வச்சே வந்து சீக்கிரம் முடிச்சிடலாம். எந்த ஒரு ஐடியாவும் இல்லாமல் வரவங்களுக்கு தான் இந்த 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் வீடியோ 1 மணி நேரம் வீடியோங்களில் 1/2 மணி நேரம் வீடியோ எடிட் பண்ணுற வீடியோ 1/2 மணி நேரங்கிறது அதனால மட்டும்தான். எந்த ஒரு ப்ராப்பர்ட்டிஸும் தெரியாமல் இருக்கிறதுனால. சரி இந்த க்ரௌபார் கீழே போட்டு பார்த்தேன். ஈவினில் இங்கே வர வச்சுட்டு நம்ம அப்படியே மேலே ஓடிடலான்னு நான் நினச்ச மாதிரியே அவளும் வந்துட்டு நான் அங்கேருந்து அப்படியே இங்கே தப்பிச்சு வந்துட்டு நேராக இந்த பக்கம் இந்த ரூமை திறந்து இங்கே மீன் இருக்கும் இது தூக்கிட்டு அப்படியும் போவோம். போயிட்டு நான் பாட்டுக்கு கீழே கோடு இது நான் ஃபோட்டோலாம் தள்ளிட்டு போனேன். சரி அவள் வருவா வந்ததுக்கப்புறம் அப்படியே போகலான்ட்டு அங்கேருந்து மறுபடியும் தப்பிச்சு இங்கே வந்து சரி இந்த முதல் வாரம் பக்கமே போயிட்டுருக்கு. எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும், இந்த முதல்ல கடிக்குமா கடிக்காதான்னு. கன்ஃபார்ம் சொல்கிறேன், இந்த முதல்ல கடிக்குமா கடிக்காதா அப்படிங்கிறத இந்த வீடியோ எண்டில் நீங்கள் பார்ப்பீங்க. இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் அந்த முதல்ல உங்களை கடிக்குமா கடிக்காதாங்கிற விஷயமே தெரியும். அது வரைக்கும் இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்கள். அந்த முதல்ல அந்த மீனை கடிக்கிட்டு போயிட்டுருக்கு. சீக்கிரம் கடி, டைம் இல்லை, ஏற்கனவே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, சீக்கிரம் எஸ்கேப் முடிச்சுட்டு போவானாமா. முதல்ல அவள் வந்துடுச்சு. எப்பயுமே அந்த முதல்ல இதை கடித்த மயக்கத்தில் இருக்கும். ஆனால் இப்போ இல்லை, உயிரோடு தான் இருக்குது. ஏன்னு தெரியலையே. ஏன்னா வந்துட்டு எப்பயுமே நான் இதுக்கு முன்னாடி விளையாட போகிற ஞாபகம் இருக்குது. முதல்ல வந்து அதை கடிச்சிருச்சுனாலே அதோட ஆயுசு ஒரு நிமிஷத்துக்காச்சும் குறைஞ்சது 1 நிமிஷத்துக்காச்சும் அது மயக்கத்தில் இருக்கும். ஆனால் இப்போ நான் போகிறேன் டக்குன்னு வந்துட்டு அப்படி நிற்குது. சரி இந்த எஸ்கேப் வந்து மொத்தம் நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் தேவை. அந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையும் எடுத்துருக்கிறது தான் இந்த ட்ரம்மு மொத்தம் 4 ட்ரம் இருக்கும். அந்த 4 ட்ரம்மையும் தேடி எடுத்து அந்த ஒரு மரக்கட்டை செஞ்ச ஒரு இது இருக்கும், அதில் வச்சு நமக்கு ரெடி பண்ணோம். இந்த பிரிண்ட் எல்லாமே வந்து அந்த ஒரு பையன் தான் நமக்கு செஞ்சு கொடுத்தான். அதை உங்களுக்கு காட்டுறேன். இங்கே ஒரு ட்ரம் இருக்குது, இதை எடுத்துகிட்டு தான் இந்த பிரிண்ட்டு தான் அது. இந்த இதில் வந்து எஸ்கேப்புக்கு என்னென்ன தேவை அப்படின்ட்டு அதில் வச்சுருக்கீங்க. சரி அப்படியே வந்துட்டு நானும் ஈவினிங் வரலான்னு பார்த்துட்டு வரேன். ஏன்னா வந்துட்டு இது வரைக்கும் அடி வாங்கக்கூடாதுன்னு யோசிச்சுட்டு நான் பாட்டுக்கு இருந்தேன். மேலே ஏறவும் இல்லை. ஏறி தொலை, ஐயோ டக்குன்னு ஏறி அப்படியே உள்ளே போனோம்னா ஈவினிங் வராளா இல்லையான்னு தெரியல. நான் பாட்டுக்கு இன்னும் சுற்றிட்டு இருக்கிறேன். சரி வரட்டும். வந்ததுக்கப்புறம் என்ன நம்ம வந்துட்டு நம்ம வேலையை பார்க்கலாம். நான் பாட்டுக்கு இன்னும் 2 ட்ரம்மு வேணும், அதுவும் இல்லாமல் வந்துட்டு கோடு வேணும். நான் பாட்டுக்கு ஒரு இடத்துக்கு போயிட்டு கோடு இல்லாமல் போயிட்டுருக்கிறேன். கோடு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். சரி ஈவினிங் வருவாலும் நானும் ரொம்ப நேரமாக பார்த்துக்கிட்டே இருந்தேன். அப்புறம் அவங்க வர மாதிரி தெரியல. சரி நான் போயிட்டு அந்த கோடு வேறு பார்க்கணும். அந்த கோடு பார்த்துட்டு அடுத்தடுத்த இது வேறு இருக்குது. இங்கிட்டீங்க இல்லை, இங்கே யாரும் இல்லை. கோடு ப்ளஸ் கோடு பார்க்கணும். என்ன கோடு? ரெக்கை, கப்பு, சூரியன், டோரு. இது மாதிரி நீங்கள் வந்து ஏகப்பட்ட கோடு இருக்கும். மொத்தம் வந்து அங்கே எத்தனை இருக்குன்னா 9 இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம் 9 பிக்சர் இருக்கும்.
9 பிக்சர்லேயும் 9 பிக்சர்லேயும் சரின்ட்டு அப்படியே நானும் அந்த குரோக்கடைல பார்த்தேன். அங்கே தான் இருக்குது, வருது ரிட்டனு. சரி இங்கே வந்து நிற்கதா உள்ள அங்கே அந்த மூலை போயிடுச்சுன்னா நம்ம இப்படி இறங்கி போயிடலாம் உள்ள அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். இது போகிற மாதிரியே தெரியல, என்ன பண்ணுறதுன்னு எனக்கும் புரியலை. நானும் எட்டி பார்த்துட்டே போகுமா போகாதுன்னு போய் தொலைய மாட்டேங்குது சனியை. இந்த குரோக்கடையில் வச்சு தான் நம்ம வந்து தப்பிச்சு போகிறதா இருக்குது. இன்னும் போக மாட்டேங்குது, ரொம்ப நேரமாக இங்கேயே நின்றுட்டு கிடக்குது. என்னத்தான் பண்ணுறது, எல்லாம் நம்ம இதாக இருக்குது, நேரம் போனதாக இருக்குது. போன எஸ்கேப்பில் வந்துட்டு வேன் எஸ்கேப் பார்த்துருப்பீங்க. வேன் எஸ்கேப் வந்துட்டு நான் வேனுக்கு எப்பயுமே கால் பண்ணோம். ஆனால் எனக்கு வந்துட்டு வேனுக்கு கால் பண்ணுற அவசியமே இல்லை. எனக்கு தேவைப்பட்ட நேரத்தில் கரெக்டாக அந்த வேன் வந்து நிற்கிது. சரின்ட்டு இங்கிட்ட ஏதாவது ட்ரம்மு கிடக்குதான்னு பார்த்தேன், இல்லை. இங்கிட்டும் இல்லை. சரி உள்ளே போய் பார்க்கலாமா, என்னது இது காயின்னு, எங்கெங்கெல்லாம் கொண்டு வந்து காயின் வச்சுருக்கானுங்க. இந்த மூலையில் ஏதாவது ட்ரம்மு இல்லை, இந்த இங்கே ஏதாவது பொறக்குன்னு முக அப்படிங்கப்பா. ஓ இது வேற ஒவ்வொன்று என்ன வந்து டென்ஷன் ஏற்றுதே. என்ன ப்ரோ சொன்னீங்க, கடிக்கும் கடிக்காதானே வீடியோவில் பார்க்க சொன்னீங்க, இன்னும் எதுனா உங்களை பார்த்துட்டு கடிக்காமல் இருக்கு அப்படி நீங்கள் கேட்பீங்க, தெரியுது. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், இன்னும் வீடியோ முடிக்கலை. வீடியோ எண்டுக்குள்ளே உங்களுக்கு அந்த ரிசல்ட் தெரிஞ்சோம். நான் கோடை பார்த்துட்டு வந்துட்டேன், 7829 இதுதான் கோடு. இதை போட்டு உள்ளே போனோம்னா நமக்கு வந்து இந்த டாகுக்கெல்லாம் மாற்ற ஒரு இது இருக்கும். பெட்டுலாம் நீங்கள் வளர்த்திங்கன்னா அந்த பெட்டுக்கு வந்து கழுத்தில் வந்து ஒரு இது போட சொல்லுவாங்க, அந்த இது இருக்கும். இது பேர் எனக்கு என்னன்னு தெரியல. அதை வந்து இப்போ நம்ம அதையும் கொண்டு போய் வைக்கணும். அதுவும் இல்லாமல் எனக்கு இப்போ வந்துட்டு ட்ரம்மு தேவைப்படுது. அந்த ட்ரம்மு நான் எங்கே இருக்குன்னா, எனக்கு தெரிஞ்சு இதுக்குள்ளே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இங்கே ஏதோ மிஸ்ஸிங் பொருள் வேறு இருக்குது, அது என்னதுன்னு தெரியல. எனக்கு இப்போ தான் ஞாபகமே வருது, இந்த பொருள் எங்கே இருக்குதுன்னே எனக்கு தெரியல. இந்த பொருளை நான் தேடி 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 எனக்கு அழுத்து போச்சு. ஐயோ, இதெல்லாம் எங்கே இருக்குன்னு தெரிஞ்சுதான் இந்த வீடியோ வந்து குறைஞ்சது 13 நிமிஷத்துக்குள்ளே முடிஞ்சிருக்கும். ஆனால் எனக்கு எங்கே இருக்குன்னு தெரியல. நானும் எல்லா பக்கமும் இது புரட்டி போட்டு தேடுறேன், சிக்கவே இல்லை. சரி நமக்கு வேறு வழி இல்லை, இதை கொண்டு போய் ஃபஸ்ட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் வேணும்னா நம்ம வந்து அதை தேடலாம் அப்படின்ட்டு இதை கொண்டு போய் வைக்கலான்னு போயிட்டுருந்தேன். சரி போயிட்டு அங்கே எங்கேயோ கிடைக்குதான்னு நானும் தேடிட்டு இருந்தா, கரெக்டாக சொல்லப்போனால் அங்கே தான் இருக்குது. மொத்தம் 3 பொருள் வச்சுருக்கலாம், இங்கே இல்லை. அப்படியே என்ன பண்ணிக்கலாம், மேலே ஏறி வந்தால் இந்த எண்டுலையும் இல்லை, இந்த எண்டில் பார்த்தா இந்த எண்டில் தான் இருக்குது. எனக்கு அப்போயே ஒரு டவுட் இருந்துச்சு, நாம் எதுக்கோ அங்கிட்டலாம் போய் செக் பண்ணிட்டு போவோம் அப்படின்ட்டு நான் என்ன பண்ணேன், மேலே போயிட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு ரிட்டன் கீழே வந்து இங்கே செக் பண்ணப்போ தான் எனக்கு கிடச்சிது. அதுதான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ மாறி வந்திருக்கும், மற்றபடி வேறு எதுவும் கிடையாது. இப்போ நான் குரோக்கடைல் பார்க்குறேன், குரோக்கடைல் இங்கே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. உள்ளே இருக்குது. இதை போட்டுவிட்டு இதை ஓப்பன் பண்ணி விட்டோம்னா நம்ம உள்ளே போயிட்டு நம்மளுக்கு தேவையான இந்த ட்ரம்மு கிடைக்குதுன்னு பார்ப்போம். இங்கே தான் இருக்குது அந்த ட்ரம்மு. ஸோ இதுதான் நமக்கு தேவையான 3வது ட்ரம்மு. ப்ளஸ் 4வது ட்ரம்மு வந்து நமக்கு எங்கிட்டு கிடைக்கும். நான் அந்த 4வது ட்ரம்மு தான் தேடிக்கிட்டே இருந்தேன். இந்த 4வது ட்ரம்மு தேடும்போது தான் நமக்கு தேவையான வந்து இந்த பொருள் இதெல்லாம் எல்லாமே எனக்கு கிடைக்க ஆரம்பிச்சு. அதாவது உங்களுக்கு தேவையான அந்த கண்டென்ட், குரோக்கடைல் கடிக்குமா கடிக்காதா, இந்த கண்டென்ட்டில் தான் உங்களுக்கு வந்து ஃபுல் வீடியோவுமே தெரியும். ஆனால் அந்த ட்ரம்மை விடாமல் எல்லா இடத்துலையும் தேடிக்கிட்டு இருந்தேன். சரி போவோம், அந்த குரோக்கடைல் பாட்டுக்கு அங்கிட்டு போயிட்டு இருந்துச்சு, அங்கிட்ட தான் நின்றுட்டுருக்கு, நான் பாட்டுக்கு இங்கிட்டு போவோம் அப்படின்ட்டு நான் பாட்டுக்கு வந்தேன். வந்துட்டு பார்த்தா சரி இங்கே இல்லை. நானும் எல்லா பக்கமும் கிருட்டு தேடுறேன், கிடைக்கவே இல்லை. அப்புறம் அங்கிட்டு தூரத்தில் பார்த்தா ஏதோ ப்ளூ கலரில் தெரியுது. ஒருவேளை அது ட்ரம்மாக இருக்குமோ அப்படின்னு எனக்கு யோசனை வந்துச்சு. ஆனால் அங்கே குரோக்கடைல் வந்துட்டு இருக்கு. ஸோ குரோக்கடைல் வர்றதுனால நமக்கு என்ன பண்ணுவோம், நம்ம பாட்டுக்கு போவோன்னு சொல்கிறது இல்லை. ஆத்தாடி ஓடு குரோக்கடைல் என்னதான் துரத்திட்டு வருது, ஓடு. நான் சொல்லலை, இந்த ப்ளூ கலர் ட்ரம் இங்கே தான் இருக்குது, கொஞ்சம் ஏறி நிற்போம், ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க. இப்போ தெரிஞ்சு போச்சா, குரோக்கடைல் உங்களை கடிக்கும் கன்ஃபார்ம். நீங்கள் வந்து அதுக்கு பக்கத்தில் ரொம்பவும் போகக்கூடாது, கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணியே வாட்ச் பண்ணுங்கள், இல்லைன்னா அவங்களுக்கு வந்து முடிஞ்சு போயிடும். நான் அங்கேருந்து அப்படியே தப்பிச்சு ட்ரம்முக்கிட்ட வந்துட்டு எல்லா பொருளையும் வச்சிட்டேன். இந்த லிவரை ஒரு 3 டைம் சுற்றணும்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு 3
4 டைம் சுற்றணும். 4ஆவது டைம் நீங்கள் சுற்றுனீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து எஸ்கேப் கம்ப்ளீட் ஆகும். ஸோ இதோட இந்த எஸ்கேப் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அந்த ப்ரோ கமெண்ட் பண்ணதுக்காக நான் வந்து எபிக் எஸ்கேப்பை நிறுத்தி வச்சுட்டு இந்த போட்டிருக்கேன். அதே மாதிரி நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கும் வந்து அடுத்து இந்த கேமை ஈவென்ட் வேணாம், வேறு ஏதாவது நீங்கள் கேம் கமெண்ட் பண்ணிங்கன்னா கூட அந்த கேமோட வீடியோ நான் உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுறேன். இப்போ இந்த சொப்பனை சொன்ன மாதிரி நம்மளே பார்த்துட்டு இருக்கலாம். எல்லோரும் வந்து எப்பயும் போல் டாட்டா பை உங்களை சொல்லிவிட்டு இதோட அவங்களுக்கு வந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், பை பை மக்களே.